அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? இப்போ உள்ள காலத்தில் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்புறம் இலை நிறையும் அதிகமாக இருக்குது, பொடுகு தொல்லையும் அதிகமாக இருக்குது. இப்போ எதனால் இந்த அளவுக்கு முடியெல்லாம் கொட்டுது அப்படின்டா, ஒன்றாவது நம்மளுக்கு வேலையிலோட ப்ரெஷர் இருக்கும். அப்புறம் உடம்பு ரொம்ப ஹீட்டான உடம்பாக இருக்கும். அப்புறம் நம்ம அடிக்கடி தலை குளிக்க மாட்டோம். சில பேர் குளிக்க மாட்டாங்க. அதனால் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகி உங்களுக்கு முடி கொட்டும். அதனால் நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் இல்லைன்னா 5 நாள் குளிச்சிருங்கப்பா, தலை கழுவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நீங்கும். இயற்கை வீடு கூட்டும்போது நம்மளுக்கு எவ்வளோ முடி தெரியுமா வரும்? அதுவும் பிளாஸ்டிக் விளக்கு மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணினா உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ முடி வருது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு முடி இப்போ கொட்டுதுப்பா. உடம்பு ஹீட்டுனால நம்மளுக்கு முடி கொட்டும். அப்புறம் பொடுகு தொல்லைனாலே நம்மளுக்கு முடி கொட்டும். அதுக்கு தான் நீங்கள் டெய்லி குளிச்சிடணும், இல்லை வாரத்தில் 3 நாளே குளிச்சிருங்க. சில பெண்களுக்கு இந்த மாதிரி வழுக்க விழுவும். அது உடம்புல சத்து ரொம்ப குறவு, பி காம்ப்ளெக்ஸு குறவு. ஒன்றாவது உடம்பு ஹீட்டாக இருந்தால் நம்மளுக்கு முடி கொட்டும். இன்னொன்று பொடுகு தொல்லையாக இருந்தால் முடி கொட்டும். அப்புறம் சத்து குறைவாக இருந்தால் முடி கொட்டும். ஓகேயா? இது நம்ம தேய்க்கிற எண்ணெய் எவ்வளோ தான் விலை கூட உள்ள எண்ணெய் தேய்ச்சாலும் சரி, நீங்கள் என்ன தான் ஷேம்பு தேய்ச்சாலும் சரி, உங்களுக்கு உங்கள் உடம்புல சத்து குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முடி கண்டிப்பாக கொட்டும். அப்புறம் பொடுகு தொல்லையாக இருந்தாலும் உங்களுக்கு முடி கொட்டும். அப்படி முடி கொட்டி 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 எப்படி என்ன இப்படி வழுக்க விழுந்து போயிடும். பெண்களுக்கு விழுந்துடும், ஆண்களுக்கு விழுந்துடும். ஆண்களுக்குள்ளது பரம்பரைங்கிறாங்க. அது ஒரு சிலருக்கு அப்படி இருக்கலாம். சில பேருக்கு ஒழுங்கான சத்து இல்லாமல் தான் அந்த முடி வழுக்க விழுந்துடுறது. ரெண்டாவது பொடுகு தொல்லைனாலே சில பேருக்கு அப்படியே வழுக்க விழுந்துடும். லேசாக கொட்டும் போதே நீங்கள் இந்த மாதிரி சில வீட்டு வைத்தியத்தை செஞ்சிடணும். சரியா? அப்புறம் இளநரை இப்போ 20 வயசுலாம் எட்டி பார்த்துருதுப்பா அந்த இளநரையை போக்குறதுக்கு நான் உங்களுக்கு டிப்பு சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். இது எல்லாமே 90% சத்து குறவுனால வர்றதா அந்த முடி கொட்டுற பிரச்சனை, இளநரை பிரச்சனை, வழுக்க விழுகிற பிரச்சனை எல்லாமே நம்மளுடைய போதிய சத்து இல்லை நம்ம உடம்புல. அந்த முடிக்கு போகிற சத்து குறவாக இருக்கனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு வீடியோவில் போகலாம். இதுக்கு தேவை நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. இது ஒரு தலைக்கு உள்ளது. வெந்தயத்தை நான் உங்களுக்கு 3 மாதிரி சொல்லித்தரேன். நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் மிக்சியில் பிளெண்டர் பண்ணி மறுநாள் காலையில் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வெந்தயத்தில் ஊற வச்சு அதை உங்களுக்கு அரைச்சி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வெந்தயத்தை ஊற வச்சு அரைக்க வேண்டாம். ஊற வச்சுட்டு என்ன செய்யுங்க, கொதிக்க வச்சுருங்க. ஒரு கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்ததோடு எடுத்து ஊற்றி வச்சுக்கிறோங்க. இதை வடிகட்டி நீங்கள் இந்த லிக்யூட்டாகவும் நீங்கள் தலையை நல்லா மசாஜ் பண்ணலாம். அது ஒரு டிப் இருக்குது. ஓகே, மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் சென்று நல்லா வேரில் படுற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிடலாம். அது ஒரு டிப்பு. ரெண்டாவது டிப்பு இந்த வெந்தயத்தோடு நீங்கள் இஞ்சியை சேர்த்துக்கிறணும். ஏன்னா இஞ்சி கொஞ்சம் சூடு. அதே நேரத்தில் உங்களுக்கு வேரில் நல்லா முடிகளை புது முடிகளை வரக்கூடிய தன்மை அந்த இஞ்சிக்கு இருக்குது. அந்த சத்து ரொம்ப நல்லது இஞ்சி. ஓகே, அப்போ இஞ்சியவும் எடுத்து வச்சுக்கிறோங்க. அதை இப்படி டைரெக்டாக போடுங்கப்பா. அப்படி இல்லைண்டா அதை நல்லா திருவி அதோடய ஜூஸை எடுத்து அதை கொஞ்சம் அந்த சுண்ணாம்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கூட ஊற்றலாம். ஓகே, அந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. இந்த மாதிரி இதை நீங்கள் தலையில் தடவும் போது உங்களுக்கு நல்லா முடி நல்லாவே வளரும். முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும். கண்டிப்பாக செஞ்சு நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு ஒரு இதுக்கு மாற்றிக்கிறேங்க. நம்மளுக்கு வெந்தயம் எல்லாருக்குமே தெரியும். இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு உதவி செய்யுது வெந்தயம். அதுக்கப்புறம் இஞ்சி நம்ம நல்லா வேர்களில் அது பட்டு நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேர்களில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுற தன்மை அந்த இஞ்சிக்கு இருக்குது. அப்புறம் புதிய முடிகள் வரக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கு இருக்குப்பா. கண்டிப்பாக இந்த 2 பொருளையும் போட்டு நீங்கள் மாஸ்க் முகத்துக்கு எப்படி மாஸ்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தலை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிருங்க. கீழெலாம் தேய்க்க வேண்டாம், தலை ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. ஓகேயா? தலை ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கிட்டு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் குளிச்சிருங்க. 1 மணி நேரம், ரொம்ப லேட்னா 1 மணி நேரம், அதுக்கு மேலே வைக்காதீங்க. அந்த ஜில் உங்களுக்கு ரொம்ப இறங்கிரும். அதை பார்த்துக்குறங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சூடு அப்படி இறங்குறது தெரியும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வாரத்துக்கு 1 நாளே கூட இந்த இதை நீங்கள் செஞ்சு குளிக்கலாம். ஓகே, லேசான ஷேம்பு, ரொம்ப பவரான இல்லாமல் ஷேம்பு இல்லாமல் லைட்டான ஷேம்பு போட்டு தேய்ச்சி கழுவிறங்க முடியும். உங்கள் முடியெல்லாம் சாஃப்டாகவும் இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வாரத்தில் 2 நாளைக்கு செய்யுங்க, இல்லைன்னா வாரத்தில் 1 நாளைக்கு செய்யுங்க. முடி இருக்க உங்களுக்கு கொட்டுறது நின்றுச்சுனாலே உங்கள் முடி நல்லா அடர்த்தியாயிரும். நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரெண்டாவது டிப்பு இது ஒரு எண்ணெய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவை ஒரு ஸ்பூனு, ஒரு கரண்டி கருஞ்சீரகம், ஒரு கரண்டி வெந்தயம், ஒரு அரை கரண்டி கடுகு. இந்த 3ஐயும் நல்லா வறுத்துக்கிறோங்க. நல்லா வறுத்து நல்லா கருப்பாக வறுத்து நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகே, அந்த தூள் நம்ம 2 இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய்க்கு யூஸ் பண்ணலாம், டைக்கு யூஸ் பண்ணலாம். சைடு அடுப்பு அடைச்சி அதை ஆறட்டும். அதுக்கடையில் 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஓகே, இதை பிளெண்டர் பண்ணிக்கிறேங்க. இது வேறு எந்த பொருளுமே நான் போடலை. இந்த 2 பொருள் மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். இதை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறணும்.
ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் காய்ச்ச போகிறோம். இது வந்து முடி வளர்ச்சி நல்லாவே வளரும். சிறு வெங்காயத்துக்கும் இஞ்சிக்கும். வேணுண்டா 1 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அது தூள் இருந்தாலும் போடலாம். என்கிட்ட தூள் இருக்குது, நான் போடலை அதெல்லாம், எனக்கு இதுவே போதும். அப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிறோம்ல, அது வெதுவெதுப்பாக இருக்கலையே நல்லா தூள் பண்ணிக்கிறோங்க. கருஞ்சீரகம், கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி பவுட்ரை பண்ணிக்கிறேங்க. சரியா? நல்லா வெதுவெதுப்பாக இருக்கலையே நீங்கள் பவுட்ரு பண்ணணும். எப்போவுமே சொல்கிறதா என்ன தூள் பண்ணாலும் சரி, வெதுவெதுப்பாக இருக்கல நீங்கள் மிக்சியில் தூள் பண்ணினா தான் உங்களுக்கு நல்லா நைஸ் தூளாக வரும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க. எப்போ வேணுமோ நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். டையாகவும் யூஸ் பண்ணலாம், எண்ணெய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 1 கரண்டி அந்த பொடி பண்ண தூள் வேணும். இன்னும் 1 கரண்டி அந்த வெங்காயத்துடைய சாறு வேணும். இது காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுக்கிறோங்க. இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெட்டெல்லாம் போகாது. ஓகேயா? அதோட அந்த கொஞ்சமாக அந்த இஞ்சி போட்டு அரைச்சோம்ல, அதில் உள்ள சுண்ணாம்பை பார்த்திங்களா இந்த அளவுக்கு உறைஞ்சிருக்கு. அதை எடுத்துருங்க. வடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கிறோங்க. இல்லைன்னா கண்ணாடி மங்கு கூட எடுத்துக்கலாம். அவனில் மைக்ரோ அவனில் எடுக்கிறதுனா நீங்கள் வந்து கண்ணாடி மங்கு வச்சுக்கலாம். 1 கரண்டி அந்த தூளை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த 1 கரண்டி வெங்காய ஜூஸு, இஞ்சி ஜூஸ் இருந்துச்சுல, அதை போட்டாச்சு. இதில் வந்து நீங்கள் 100 மில்லி எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போடுங்க. சரியா? உங்களுக்கு எந்த தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த தேங்காய் எண்ணெய் போடுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாம் அப்படின்னா பேபி ஆயில் இருக்குல்ல, அது கூட நீங்கள் 100 மில்லி ஊற்றலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சாய்ஸ். இப்போ இதை லேசான அடுப்பில் வச்சு மெதுவாக சூடாக்குங்க. ரொம்ப தீச்சிட வேண்டாம். இது இப்படியே இந்த சைடு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம வந்து அந்த பக்கம் போய் இன்னொரு வேலையை போய் பார்த்துட்டு வர்றோம். ஓகே? இப்போ வாங்க. அந்த எண்ணெயை வந்து மெதுவாக, ரொம்ப அடுப்பை ஏற்றிடக்கூடாது, மெதுவாக சூடாகணும் இந்த எண்ணெய். அவ்வளோதான். லைட்டாக வச்சுக்கிறோம். இதில் வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் 1 கரண்டி ஊற்றுங்க. நம்ம 100 மில்லி எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறோம். அதனால் இந்த விளக்கெண்ணெய் நம்மளுக்கு போதும். அதோட வைட்டமின் இ, முகத்துக்கு போடுற வைட்டமின் இ வந்து 4 எடுத்துக்கிறோங்க. நம்மளுக்கு சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்காவது இது வேணும். இது 4 எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இது நம்மளுக்கு வைட்டமின், நம்ம தலைக்கு வந்து முடி வளர்ச்சிக்கு வைட்டமின் தேவைப்படும், அதுக்கு வேணும். இப்போ நம்ம வந்து அடுப்பு அடைச்சாச்சு. 100 மில்லி எண்ணெய்க்கு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகேயா? இப்போ அடுப்பு அடைச்சாச்சு. இதில் வந்து விளக்கெண்ணெய் வந்து ஊற்றுங்க. 100 மில்லினால நீங்கள் 1 கரண்டி விளக்கெண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். சரியா? விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால நம்ம முடி நல்லாவே வளர்ச்சியாக இருக்கும். அப்புறம் அந்த ஒரு மாத்திரை ஏற்கனவே நான் வந்து ஒரு வைட்டமின் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அதுக்கு. இப்போ இது 3ஐயும் நல்லா ஊசியில் குத்தினாலே உங்களுக்கு நல்லா இது பண்ணிடும். கொஞ்சம் விழுக்குன்னு இருக்கும் இந்த எண்ணெய். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா புழிஞ்சு விட்ருங்கப்பா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டிக்கிறங்க. வடிகட்டி நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறோங்க. இந்த எண்ணெய் தேய்க்கிறனால உங்களுக்கு இளநரை வந்து உங்களுக்கு நீங்கும். அதே நேரத்தில் பொடுகு தொல்லை உங்களுக்கு நீங்கும். அதோட அப்புறம் சேர்த்து உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நீங்கும். இதை வாரத்தில் 2 நாளைக்கு மட்டும் இந்த எண்ணெயை தேய்ங்க போதும். தலை குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னுக்கு இதை தேய்ங்க. அப்படி இல்லைன்னா ராத்திரியில் தேய்ச்சிக்கிட்டு காலைல தலையை குளிச்சிருங்க. உங்களுக்கு நல்லா ஒரு வித்தியாசமாக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனைக்கு நீங்கள் குட் பை சொல்லிடலாம். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நான் வந்து அதனால தான் கொஞ்சமாக செஞ்சுருக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் அளவுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒத்து வர்றது உங்களுக்கு ஒத்து வராது. சில நேரத்தில் சில பேர்களுக்கு அது ஒத்து வராது. அதனால் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். ஓகே? நம்மளுக்கு எதையுமே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக செய்யுங்கப்பா. செஞ்சு யூஸ் பண்ணி பார்க்குறீங்களா? இதுக்கு மேலே முடி கொட்டுற பிரச்சனையும் உங்களுக்கு வராது, இலை நிறையும் வராது, அதாவது பொடுகு தொல்லையும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாம். பை. See you.